ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே தேவன் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மளை பிரவேசிக்க பண்ணின தேவனாயிருக்கிறார். 2025 எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிற எல்லாருடைய இருதயங்களுக்குள்ளுமாய் தேவன் மறுபிறப்பினுடைய ஒரு நிச்சயத்தை உள்ளே தரும் பொழுது அந்த தெய்வீக மீட்பு ஒவ்வொருவருக்குள்ளுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனுஷகுமாரனாய் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மனிதன் இழந்து போனான், ஏதோ ஒன்றை இழந்தான். அப்போ அவன் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறதுலாம் அவன் இழந்து போல. பணம் இல்லாதவனுக்கு பணத்தை இழந்துட்டோமோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சுகம் இல்லாதவங்களுக்கு சுகத்தை இழந்துட்டோமோன்னு சொல்லி தேடுறாங்க. குடும்பத்தை இழந்தவங்களுக்கு அந்த உறவை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மனிதன் உண்மையாக நிஜத்தில் இழந்தது இது எதையுமே இல்லை. மனிதன் இழந்து போனது தெய்வத்தோடு கூட இருந்த உறவு. ஸோ அந்த ஒரு உறவு கட்டப்படும் பொழுது இது எல்லாமே இழந்தது, எல்லாமே அந்த உறவு இழந்ததுனால் வந்த விளைவு. ஆகையினால தான் முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்கும்படி தான் தேவன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதை நாம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால தான் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்ததுக்கப்புறம் தேவ தூதர்கள் சுடரொளி வீசக்கூடிய பட்டயத்தை ஏந்தினவர்கள், அதாவது மனிதன் இந்த தேவ பிரசனத்திற்குள்ள இந்த உறவுக்குள்ள பாவத்தோடு கூட வந்து விடாதபடி, திரும்ப அந்த ஏதேனுக்கு உண்டான அந்த நித்திய வாழ்வுக்குள்ள பாவத்தோடு கூட வரக்கூடாதபடி காவல் வைத்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த காவல் உடைக்கப்பட்டிருக்கிறது, அது எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்பனாலும் இந்த நித்திய ஜீவனை கொண்டிருக்கிற நாம், அந்த தகுதியை பெற்றிருக்கிற நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே மறுபிறப்படைந்திருக்கிறோம். ஸோ அப்போ அந்த நித்திய ஜீவனை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ அந்த நித்திய ஜீவன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, தேவ ரகமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நீங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவத்திலையும் தரித்திரத்திலையும் சாபத்தில் கூட இருக்கலாம். ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது அதுதான், நித்திய ஜீவனை பெற்றவர்கள் தேவரகமான வாழ்க்கையை இந்த பூமியில இங்கேயே நம்ம அதை அனுபவிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆமென். ஸோ அந்த நித்திய ஜீவன்னா என்னங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ அந்த நித்திய ஜீவன் உள்ள வரும்பொழுது எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசி எடுக்குதோ, அதே போல நித்திய ஜீவனை பெற்றவர்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய பசி ஒன்று உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பசிக்கு சரியா தீனி போட பழகணும். தீனி போடலை அப்படின்னா எதையாவது ஒன்று தப்பாக சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அது சாப்பிடும் பொழுது சரியான ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருப்பார், நித்திய ஜீவனை உடையவராகவே இருப்பார். சரியான ஆகாரம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை நான் உட்கொள்ளும் பொழுது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வந்தோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துலலாம் அந்த வார்த்தை ஞானம் நம்மை கூப்பிடுகிறது. அந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த உலகத்தில் எப்படி வாழணும், தேவன் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாருங்கிற அந்த பார்வை வர ஆரம்பிச்சிடும். எப்படி தொழில் பண்ணுறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி மனைவி புருஷனை பிள்ளைகளை உறவுகளை எப்படி கட்டுறது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேவனுடைய சத்தத்தை நான் எப்படி நான் கேட்டு வாழணும், ஞானம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஞானம் உள்ள வரும் பொழுது இந்த உலகத்தில் அவன் தான் மேன்மையான இடத்தை பிடித்தவனா இருப்பான். அதனால தான் யோசிப்பு சாதாரண ஒரு அடிமையாகி போகிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது, விலைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. யோசிப்பு வியாக்கியானப்படுத்துறான். அன்னைக்கே தானா இவ்வளோ பெரிய ஞானத்தின் ஆவியை பெற்ற இவனை போல வேற யார் இருக்குதா? உலகத்திலே தேடி பார்த்தாலும் இப்படி ஒரு ஞானத்தின் ஆவியை பெற்றவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி உலகம் இன்னைக்கு நம்மளை தேடிக்கிட்டு இருக்குது. நமக்கு அந்த தெய்வ ஞானம் ஏற்கனவே இலவசமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால தான் அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது. உள்ள இருக்கிற தேவனுடைய ஞானத்தில் நித்திய ஜீவனிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த பசினால வார்த்தைக்குள்ள போக 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 அந்த வார்த்தை என்னை இந்த பூமியில எப்படி வாழணும், யாரிடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், சூழ்நிலை நான் எப்படி பார்க்கணும், எல்லாவற்றுக்குமான ஒரு வெளிச்சத்தை உள்ள கொண்டு வருது. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை தான் என்னையே இந்த பூமியில வெற்றி உள்ளவனாக மாற்றும். வேற வழி இல்லை, சாற்றுட்டே இல்லை. ரொம்ப ரொம்ப எளிதானது. ஆனா நமக்கு அது ரொம்ப ரொம்ப லேசா அசட்டை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தேவனுடைய வார்த்தையை நீங்க உண்டு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை நான் உண்டேன், அது எனக்கு இன்பமா இருந்தது. அந்த அனுபவத்துக்குள்ள உள்ள போகணும், அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். ஸோ நித்திய ஜீவன் அங்கேதான் பெருக ஆரம்பிக்குது. ஆகையினால தான் தேவனுடைய வார்த்தையை தேடி சரியான இடங்களுக்கு போகிறது அவசியம். வார்த்தையை தேடி மாத்திரம் பில்டிங் பெருசாக இருக்குது அல்லது பாரம்பரியமான ஒரு இடம் அல்ல, எனக்கு என் பசியை தீர்க்கக்கூடிய ஒரு இடம், என் ஆவிக்குரிய பசியை தீர்க்கிறதுக்கான
உணவு இங்கே இருக்குதா, வார்த்தை இங்கே இருக்குதா? ஸோ அந்த இடத்த எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தேடி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றை பார்க்கலாம் பெரிது. என்ன சொல்லப்போன வேதம் சொல்லுது, தேவன் தமது நாமத்தை பார்க்கலாம் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் வாழ்க்கையை மறுவப்படுத்தும். ஆகையினால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு இந்த தேவன் நல்லவர் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னும் இவ்வளவு சொல்லிட்டு வர்றோம், இத்தனை வாரமாக பேசிட்டு வர்றோம். அவர் எனக்கு தீமை செய்யலை, என் வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணர் அல்ல அப்படிங்கிறத பல வாகலாம் நம்ம பார்த்து வரோம். எப்படி ஏதேனில் உண்டாக்கும் பொழுது, இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது யோபுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ நல்லவராக இருந்தார், யோபுடைய எப்படி தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். இயேசு இந்த பூமியில் வந்தார், சிலுவையில் வந்தும் தான் நல்லவர் அப்படிங்கிறத எப்படி காண்பிக்கிறார். மனுக்குலத்துக்கு தீமை செய்யாதவர். இன்னைக்கு அவர் பரமேறி போனதுக்கு அப்புறமா அவர் தந்திருக்கிற அந்த ரட்சிப்பினால் வந்திருக்கிற அந்த பலனை வச்சு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நித்திய ஜீவன் எனக்கு தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு, பயத்தினால் அல்ல, தேவனோடு கூட இருக்கக்கூடிய இந்த உறவு, அன்பினால் வருகிற உறவு, அது ஒருபொழுதும் எனக்கு தீமை செய்ய அல்ல, எனக்கு நன்மை செய்யும்படியாகவே அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறாங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு அவர் பரலோகத்தில் இருந்துக்கிட்டு என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமைக்கு மத்தியில், ஓத்திரங்கள், துன்பங்கள், எல்லா நாச மோசங்களுக்கு மத்தியிலும் இன்னைக்கு அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு அந்த அவரெல்லாம் நம்மெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும், அவரை நாம எப்படி அறிந்து கொள்ள முடியும், அவருடைய காரியங்கள்லாம் அவருடைய இருதயத்துக்குள்ள இறங்கி யாரு கண்டுபிடிக்கிறது? ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற அல்லது பக்கத்து ஆட்களை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை குறித்து நம்ம நிறைய நம்ம யோசிப்போம் இல்லையா? இல்லை, அவங்க என்னை பற்றி இப்படித்தான் நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி இப்படித்தான் யோசிக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும், அவங்க தான் என்னை இப்படி பார்க்குறாங்க, என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க, குறுகுறுன்னு பார்க்குறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே என்னை குறித்து ஏதோ ஒரு வன்மை உள்ளே இருக்குது. நம்ம பெரிய பெரிய அளவில் தியானிப்போம். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஒரு பொழுதும் யூஸ் ஆகாது. மாறாக கடவுள் உங்களை எப்படி பார்க்குறாரு, எப்படி நினைக்கிறாரு, அவர் என்ன சிந்தை உடையவராக இருக்கிறாரு, அவர் உங்களை எப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரா, அல்லது அவர் கோபத்தில் பார்க்குறாரா, உங்களை குறித்து என்ன நினைச்சிருக்கிறார், அந்த நினைவுகளை நம்மாலும் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன்னா அவரோடு கூட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம இயேசுவை போலவே நாமளும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ஸோ அதுக்கு தான் ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையை தேவன் நமக்குள்ளாக கட்டி இருக்கிறார். இதற்கு ஆவியில் நடந்திருக்கிற காரியங்களை புரிந்து கொள்றதுக்கு ஆத்துமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்துமா மறுரூபப்பட புதிதாக புதிதாக உங்கள் வெளி உலக வாழ்க்கை மறுரூபப்படுகிறதா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே தீவிரப்படுங்க. ஏதோ ஒன்று கடவுள் ஒன்று வச்சிருக்கிறார். ஏன் நான் ஏன் அந்த வழியை நான் தெரிந்து கொள்ளக்கூடாது? கடவுள் வைத்திருக்கிற அந்த வழியத்தை நான் தெரிந்து கொள்ளணும். இத்தனை வருஷமாக நம்ம மனம் போன போக்கில் போயிட்டோம் இல்லையா? யார் யாரோ சொன்னது, யார் யாரோ செய்ய சொன்னது எல்லாம் செஞ்சு பார்த்துட்டா ஆனால் ரிசல்ட்டு எதிர்பார்க்கிற வண்ணமாக இல்லை. கடவுள் ஒன்று சொல்லியிருக்கிறார், அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அவருடைய நினைவுகள் என்ன? வேதத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. அந்த நினைவு உங்களை குறித்து ஆண்டவர் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிற, நம்மை பற்றி அவர் நினைக்கக்கூடிய அந்த நினைவுகளை தான் வேத புத்தகம் ஃபுல்லாக இருக்குது. இந்த பைபிள் ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வத்தினுடைய நினைவுகள் மனிதனை குறித்து என்னவா இருக்கிறது. மனிதன்னா பொதுவானதில்லை, உங்கள் கையில் வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பற்றின நினைவுகள். இப்போ இன்னைக்கு நம்மளை குறித்து யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. கணவன் மனைவி ஒருத்தர் நினைக்கிற நினைவுகள், உறவுகள் நினைக்கிறது, வேலை பார்க்குற இடங்கள்ல எஜமானர்கள் நினைக்கிற நினைவுகள், நம்முடைய எதிரி சத்ரு நம்மளை குறித்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தேவையில்லை. என்னை படைத்த தேவன் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், அதை தியானிக்கிறது தான் நித்திய ஜீவன் பெறுகிறதுக்கான வழி. நம்மளை சுற்றி எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்த்து நான் இப்படி ஆயிருவனோ அப்படி ஆயிருவனோ, இப்படி இருக்கிறதுனால பொருளாதார நிலை இப்படி இருக்கிறதுனால நான் கீழே இறங்கிடுவனோ, இந்த நினைவுகள் வரக்கூடாது. அதனால தான் இரவும் பகலும் இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். ஏன் இந்த வேதத்தில் நான் தியானமாக இருக்கும்போது ஒரு தெய்வத்தினுடைய நினைவுகள் என் நினைவுகளாய் மாற ஆரம்பிக்குது. என் ஆத்துமா அதை பழக்குது.
இப்ப தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? அதுதான் நம்முடைய எல்லாமா இருக்கணும். பாடல், அறிக்கை, நம்முடைய தியானம், நம்ம பேசுற காரியங்கள் எல்லாமே தேவனுடைய நினைவுகளாக இருக்கணும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாமே அவர் அப்படி சொல்லி இருக்கிறார், சொன்னபடி அவர் செய்வார். தாவீதெல்லாம் கலங்கி போய் நிற்கிற நேரமெல்லாம், ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருக்கு காத்திரு. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா மனசு அலசடிப்படும் போதெல்லாம் ஆவியிலிருந்து அந்த சவுண்டை கொடுக்குறாரு பாருங்க. நம்ம இன்னைக்கு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பாடம். கடவுளுடைய நினைவுகள் என் நினைவுகளை மாறணும். அப்ப அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் மாத்திரம் தான். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பொல்லாப்பு, வேதனை, வழிகளுக்குள்ள நீங்க போனா கூட ஒரு தெய்வம் அதற்கு காரணர் அல்ல. மாறாக அந்த வேதனை வழியிலிருந்து உங்களை தூக்குறதுக்கு ஏதுவான நினைவுகளோடு கூட தான் அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதை சொல்றதுக்கு தான் சபை, அதுக்கு தான் வார்த்தை. அப்ப என்னை சுத்தி சுத்தி நடக்கிற எந்த காரியத்துக்கும் கடவுள் காரணர் அல்லவா? நிச்சயமா கிடையாது. இயேசு அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர்ங்கிற அந்த சத்தியத்தில் லைட்டா அப்படி கையை வச்சுட்டா போதும், மற்றது எல்லாமே எல்லா கேடுகளும் தானா நடக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஏதேன் தோட்டத்தினுடைய பிரச்சனை தானே ஏவாள்கிட்ட வரும் பொழுது, அந்த மரத்தின் கனியை புசிச்சின்னா நீ அவரை போல மாறிடுவ, அதனால அவர் உனக்கு விலைக்கு வச்சிருக்கிறார். இப்ப விஷயம் கனியில் இல்லை, பிசாஸ்டையும் இல்லை, ஏவாளுக்கு தேவனை குறித்ததான தப்பான ஒரு அறிவை உள்ள தள்ளிட்டா போதும். வார வாரம் சர்ச்சுக்கு போற, உன் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு? வார வாரம் நீயும் கோயில் கோயில்னு சொல்லிட்டு இருக்கிற, வார வாரம் உன் சபையை குறிச்சே பேசிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில் என்ன பெருசா மாற்றம் நடந்துருச்சு? இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? அப்ப இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, இந்த வார்த்தையை கேட்காத, வார்த்தையை விட்டு விளக்குறதுக்கு உண்டான வேலையைத்தான் சத்துரு யாரோ ஒரு ஆள் மூலமா, ஆள் நல்லா பார்த்தீங்கன்னா தேவ தூதன் போலவே கூட இருப்பான், நமக்கு ரொம்ப நெருங்கின க்ளோஸான ஆளாக கூட இருப்பான், இது வரைக்கும் அவனை கொண்டு நிறைய நன்மைகள் கூட நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆளை கொண்டு தான் தூர தள்ளிடணும். தெய்வ வார்த்தையை விளக்குகிற எதுவுமே எனக்குரியது இல்லை. தேவன் நல்லவராயிருக்கிறார், அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்ப அவருடைய நினைவுகள் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல. எந்த ஒரு தீமையும் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, மாறாக எந்த ஒரு நன்மையும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. கர்த்தர் நான் மாறாதவர். அப்ப தேவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த நன்மைகளை சொந்தம் கொண்டாட பழகணும். இல்லைன்னா நமக்கு தேவன் வச்சிருக்கிற நன்மைகளையே சந்தேகப்பட வச்சிடுறது. அந்த அன்பை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைக்குள்ள எந்த நன்மையுமே இல்லைன்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை சத்துரு உள்ள கொடுத்துறான் பாருங்க. இன்னைக்கு அநேகருக்கு என்ன நினைப்புனா, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டோம், எல்லாம் தானா நடக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் நல்ல நினைவுகள் தானே வச்சிருக்கிறார், எல்லாம் தானா நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லை, தெய்வத்தினுடைய நினைவு என் நினைவாய் மாறணும். அப்படி மாறும் பொழுதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற தேவனுடைய எல்லா சகல ஆசீர்வாதங்களும் மாம்ச பிரகாரமாய் இந்த பூமியில் அது உங்க வாழ்க்கையாய் மாறும். அதற்குத்தான் போராட வேண்டியதா இருக்கு. மனம் பார்த்தீங்கன்னா ஒரு யுத்த களமாவே இருக்குது பாருங்க. பவுல் சொல்றார் இல்லையா, என் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிறது. ஒரு யுத்தமே எனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? ஆத்மா சரீர பிரகாரம் ஐம்புலன் அறிவினால் வருகிற எல்லா இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்குது, நல்லா ஸ்ட்ராங்கா நம்புது. இல்லை, எங்க தாத்தாக்கு இப்படித்தான் நடந்தது, கரெக்டா இத்தனை வயசுல சுகர் வந்தது, இத்தனை வயசுல கம்பவுண்ட் ஆரம்பிச்சாரு, எங்க அப்பாவுக்கும் கரெக்டா வந்தது, இப்ப நானும் கம்பை ரெடி பண்ணிட்டேன், எனக்கு வயசு வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அரண் போல உள்ள வந்துருது. தாத்தாவும் மறக்காம அந்த மாத்திரை பெட்டியை காலை மதியம் இரவுன்னு சொல்லி பக்காவா வச்சுட்டு போயிட்டாரு, சொத்து மாதிரி. இப்ப அப்பா பயன்படுத்துறாரு, அடுத்து எப்படா நமக்கு வரும்னு சொல்லி உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை, எல்லாவற்றையும் இந்த மாதிரியான எண்ணங்களை உடைக்கணும். இந்த அரண்களை உடைப்பதற்காக தான் தேவன் நமக்குள்ளாக வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நித்திய ஜீவனில் வேலை செஞ்சு பாருங்களேன், ₹1 அதுல நஷ்டம் வராது. அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்களை கொண்டு போய் நம்ம அப்பம் இல்லாததுக்காக, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பணத்தை செலவழிப்பானேன். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வன். ஏன் விரயம் பண்றேன்றாரு. அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். அப்ப தேவனுடைய எண்ணங்கள்
உயர்ந்ததா இருக்குது. அந்த எண்ணம் என்னுடைய எண்ணமாய் மாறணும். அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் நல்ல நினைவுகளைத்தான் வைத்திருக்கிறேன், ஆனால் அது தானா நடக்காது. வா, வந்து உட்காரு, அதைத்தான் கவனமாய் வந்து செவியை சாய், வந்து உட்காந்து கேளு. நல்ல வார்த்தைகளை கேட்குற இடங்களுக்கு முதல்ல போகிறதுக்கு தீர்மானம் பண்ணுங்க. இல்லை ஐயா கோச்சுக்கிறாரு. ஆரம்ப நாட்கள்ல இருந்து அவர் தான் எங்களை அப்படி காலையில் எழுப்பி விடும் பொழுது ஒரு ஜெபம், வேலைக்கு போகும்போது ஒரு ஜெபம், நைட்டு தூங்க வைக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணி எங்களை தாளாட்டி தூங்க வச்சுட்டு போனார். அந்த ஐயாவை விட்டுட்டு நாங்கள் எப்படி வர்றது? பத்திரமா ஐயாவை பிடிச்சிக்கங்க. வாழ்க்கை மாறாது, அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஐயா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஐயாவாக இருந்தாலும் அப்படித்தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய வெளிச்சத்திலும் நான் அப்டேட் ஆகலை அப்படின்னா நாளைக்கு நீங்களே என்னைய கேள்வி கேட்குற மாதிரி ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தாச்சு. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் சாகர வரையிலும் கர்த்தர் நல்லவருங்கிற ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் பேசிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு ஆயுசு பத்தாது. அவ்வளவு நல்ல காரியங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்துக்கு ஊழியம் செய்யறதை விட்டுட்டு வேற என்ன செய்யணும்? இவரை அறிகிற அறிவை விட வேற எந்த அறிவு நமக்கு பெருசு? இங்கே இது நடக்குது, அங்கே அது நடக்குது, இந்த யுத்தத்தில் அதை பயன்படுத்தினாங்க, இன்னும் இங்கே போட்ட குண்டு இன்னும் வெடிக்காமல் இருக்குது, அது வெடிச்சிச்சுனாக்க உலகமே அழிஞ்சு போயிடும். இவர் நெத்தியில் இப்போ தான் 666 இப்போ தான் மங்களா தெரியுது, இன்னும் நல்லா தெரியும் போது உலகம் அழிஞ்சிரும். ஜிப்பெல்லாம் பொருத்திட்டாங்களாம், அதுக்கு தான் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குதான். அழிவை குறித்து நான் நினச்சி என்ன செய்ய போகிறேன்? அது தானா அது வேலை நடக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனால் தேவன் என்னை எதுக்கு ரட்சித்தார்? எனக்கு எதுக்கு இந்த நித்திய ஜீவன்? எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அதிகார வல்லமை? எனக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? தேவ தூதருடைய ஒத்துழைப்பு, பரலோகம் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு திறந்ததா இருக்குதே, எதுக்கு? அழிஞ்சு போறதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் போறாரு. பழைய உடன்படிக்கையிலேயே அந்த மனுஷன் அவ்வளவு தைரியமா நின்று கேட்கிறார், ஆண்டவரே ஒரு 50 நீதிமன்றம் தான், இந்த பட்டணத்தை அழிக்காம விட்டுருவீரா? சரின்ற நல்ல தெய்வம். 40 30 சொல்லி பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க எல்லாமே நல்லா இருக்கும் பொழுது, ஆண்டவரே 2025 அழிஞ்சிடாதா? ஏன்னா 24 அழியல. ஏன்னா நிறைய தீர்க்கதரிசனம் வந்துச்சு, தீர்க்கதரிசனத்தை நம்பி நம்பி பார்த்தோம், ஒன்றும் அழியல. அப்ப இந்த வருஷம் எப்படியாவது அழிஞ்சிடாதா? காத்துக்கிட்டு இருக்க கூடாது. அழிவை கொண்டு வருகிற தேவன் அல்ல. நான் யாரையும் அழிக்கிறதுக்கு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு செலுத்துறதுக்காக நான் வரல. நித்திய ஜீவனை கொடுத்து அவர்களை ரட்சிப்பதற்காகவே நான் வந்த தெய்வத்துடைய இருதயத்தை புரிஞ்சு ஊழியம் செய்யணும். அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய நினைவு இந்த உலகத்துக்குள்ள எப்படிப்பட்டதா இருக்கு, இதுதான் தீர்க்க தரிசனம். நிறைய நேரங்களில் ஆண்டவர் பேசாததையே நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லிட்டு தெரியுறாங்கன்னு சொல்லி ஏசாயிலே போட்டிருக்கு. நான் சொல்லாத தீர்க்க தரிசனத்தை நான் தான் சொன்னேன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப தேவனுடைய எண்ணங்கள் உங்களுடைய நினைவுகளாய் மாறணும். அதற்கு விரோதமாய் வருகிற எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருந்தாலும் அத்தனையும் எதிர்த்து நிற்கணும். கிறிஸ்துவ ஜீவியம் அப்படி ஏதோ ஒரு சாதாரண ஒரு சோம்பேறித்தனமா நான் சும்மா இருப்பேன், ஆண்டவரா பார்த்து எல்லாம் செஞ்சிருவார். நல்ல தெய்வம், ரட்சிப்பு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதனாலதான் நீங்க கேட்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்படி ஒரு பொட்டணம் போட்டு அப்படி உள்ள ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இறக்குறது இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் நினைவுகளை மாற்றி, அந்த நினைவுகள் மாறும் பொழுது ஆவியில ஒரு பசி வர ஆரம்பிச்சிடும். இந்த பசி உங்களை நேர வார்த்தைக்குள்ள நடத்த ஆரம்பிச்சிடும். கர்த்தர் நல்லவருங்கிற ஞானம் உள்ள வர ஆரம்பிச்சிடும். இந்த ஞானம், புத்தி, அறிவு, விவேகத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அதுக்குத்தான் தேவன் நம்மளை மாற்றுகிறார். அப்ப என் ஜெபமே, கர்த்தாவே என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஆண்டவர். என் வாழ்க்கையில நான் விரும்புகிற அந்த நல்ல காரியம் நடப்பதற்காக அந்த பணத்தை சம்பாதிக்கிறவனா என்னை மாற்ற. பணத்தை தர வேண்டாம் ஆண்டவர், நீங்க பணத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளவு கடன்ல இருக்கிறேன். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஞான குறைவு இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு பலவீனம் இருக்குது, அதை சீர்படுத்துறேன். அதை சீர்படுத்தும் பொழுது ஏன் இந்த கடன் வந்தது? கடனாளிகளுக்கு நீங்க கடன் அடைக்கிறதுக்கு நீங்க பணத்தை கொடுத்து பாருங்க, சந்தோஷமா நன்றி சொல்லி ஆண்டவரை துதிச்சு அல்லேலூயா சொல்லிட்டுலாம் போயிடலாம். ஆனா அதே தப்பு திரும்பவும் அவர்கள் வாழ்க்கை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான கடன்ல உட்காந்துருப்பாங்க. ஏன்? ஏற்கனவே ஏன் எனக்குள்ள இந்த தரித்திரம், எப்படி இந்த குறைச்சல் வந்தது, அதை குறிச்ச வெளிச்சம் இல்லை, அதை குறிச்ச ஞானம் இல்லை. அப்ப தேவன்கிட்ட போனீங்கனாலும் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். ஏன்? வார்த்தை போய் என்ன செய்யுது? உள்ள போகும்பொழுது அந்த ஞானத்தை கொண்டு வருது. அப்ப ஏற்கனவே என் பாடியை சரியா வைக்க
தெரியல, சரியானதை சாப்பிடலை, தப்பானதை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், டயத்துக்கு தூங்கலை, தண்ணி குடிக்கலை. அப்போ இங்குள்ள ஞானம் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக் அதில் மாற ஆரம்பிச்சிடறாங்க. இனி ஒரு சுகம் அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ தெய்வீக ஆரோக்கியத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக வார்த்தை உள்ள வரும்போது ஆள் தத்துவத்தையே மாற்றுகிறது. இதைத்தான் தேவன் செய்கிறார். இல்லை நீங்கள் உட்காந்த இடத்துலேயே உட்காருங்க, 5 அப்பம் 2 மீனை பெருக்கி பெருக்கி அப்படியே வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா எதுக்கு இவ்வளோ பெரிய புத்தகம், எதுக்கு இவ்வளோ சபை, எதுக்கு இவ்வளோ பிரயாசம்? வாரம் வந்து உட்காந்து கேட்குறீங்க, நம்மளும் உட்காந்து பேச வேண்டியதாக இருக்குது. தேவையில்லையே. வீட்டில் பத்திரமா இருங்க, கரெக்டாக பொட்டணம் வந்துடும். இன்னைக்கு ஸ்விக்கி, சொமாட்டோ, இதில் ஆண்டவர் ஏற்கனவே வனாந்தரத்திலே வச்சு பண்ணிட்டார் இல்லையா? நான்வெஜ் கேட்டான், காடையை அங்கேயே ஸ்விக்கிலாம் அங்கேயே ஆரம்பிச்சிட்டார். என்ன ஸோ எதுவும் புதுசாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா அப்படியே வேப்பாக பார்த்துடக்கூடாது. ஆல்ரெடி எல்லாமே இருந்தது தான். ஸோ தேவனுடைய ஞானம் உள்ள வரும் பொழுது பண விஷயத்துலையும் சரி, உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியிலையும் சரி, குடும்ப உறவுகள், ஏன் அந்த இடத்துல பிரச்சனை, ஏன் எனக்கு அது புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஏன் மனைவியை புரிந்து கொள்ள முடியல, ஏன் புருஷனை புரிந்து கொள்ள முடியல, பிள்ளைகளை வளர்க்க தெரியல, தெய்வ சமூகத்துக்குள்ளே போங்க. அவர் அங்கே உங்களை வார்த்தைக்குள்ளே நடத்துவார், ஞானம் உண்டாகும். அப்போ என் ஞானக்குறைவு, அறிவில்லாமையினால தான் இவ்வளோ பெரிய தப்புகளை நான் சரி நினச்சி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ற வெளிச்சம் உள்ள வர ஆரம்பிக்கும் பாருங்க. கர்த்தர் தான் மாறக்கூடாது, ஆனால் நம்ம அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கணும். அதனால தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அனுதினமும் மறுரூபமாய்க்கொண்டே இருங்கள். தினந்தோறும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இதெல்லாம், நன்மைக்கு ஏதுவானவைகள். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய நன்மையான இந்த எண்ணங்களை எண்ணங்களாய் மாற்றணும். 2வது பார்த்தீங்கன்னா ஏசாயா 55:8-9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எரேமியால பார்த்தோம், அவருடைய நினைவுகள் என்ன நினைவுகள்? நல்ல நினைவுகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நல்ல நினைவுகள் உங்களை குறித்து நான் வைத்திருக்கிறது. அது எதிர்காலத்துக்குரியது. என் எதிர்காலம் எப்படி ஆக போகுது, 2025 எப்படிலாம் நடக்க போகுது, நல்ல நினைவுகளை உடையவராய் இருக்கிறார். ஆகையினால நிச்சயமாய் இந்த வருஷம் கிருபையினாலும் நன்மையினாலும் தெய்வம் நமக்கு முடிசூட்டி இருக்கிறார். ஏன்னா தெய்வம் என்னை குறித்து நல்ல விதமாகத்தான் யோசிக்கிறார், சிந்திக்கிறார். அந்த நினைவுகளை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், தீர்மானிக்கணும். 2வது இங்கே பார்க்குறோம், நம்மை குறித்து நல்ல நினைவுகள் மாத்திரமல்ல, உயர்ந்த நினைவுகளை தேவன் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்டது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ உயர்ந்த நினைவுகள். சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அதாவது உன்னை குறித்து நான் இப்போ வரைக்கும் நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேனே, அந்த சிந்தனையில் நீ சிந்திக்கவே இல்லை. அவ்வளவு உயர்வா நான் உன்னை குறித்து நான் வச்சிருக்கிறேன். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளைக்கு இத்தனை லட்சங்களில் கடந்து போகணும், போயிட்டா எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அப்படி பார்க்குறாரு. எண்ணங்கள் உடைக்கப்படணும் பாருங்க. 500 ரூபா கிடைக்கிற இடத்துல 50 ரூபா கூட்டிருச்சுனாக்க இந்த ஒரு வருஷத்துக்கு போதும். எண்ணங்கள் மாறணும், மறுரூபம். நிறைய வேலை இருக்குது, தரிசனம் உள்ள வரணும். தேவனுடைய ஆசைகள், விருப்பங்கள், நோக்கங்கள் உங்களையே டிசிப்ளின் பண்ணிரும் பாருங்க. நல்ல நினைவுகள், உயர்ந்த நினைவுகள், குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து உயர்ந்த நினைவுகளை உடையவராய் இருக்கிறார். ஆண்டவரே அந்த நினைவு என் நினைவாய் மாறட்டும். ஏசாயா பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். ஏசாயா புக்கு எத்தனாவது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது? இல்லை, ஏசாயா புக்கு எத்தனாவது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது? ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் ஏசாயா ஆண்டவரை எப்போ சந்திக்கிறாரு? 6ஆம் அதிகாரத்தில் சந்திக்கவே செய்கிறாரு. அப்போ அந்த 5 அதிகாரத்தில் என்ன பிரச்சனை? உசியா ராஜா ஏசாயாவுக்கு உறவின் முறையார், என்ன சொந்தக்காரர், சித்தப்பா.
இப்போ என்ன ஆயிடுச்சு, தீர்க்கதரிசி இவர் ஆண்டோடைய வேலையை செய்ய வந்திருக்கிறார், ஊழியக்காரர். இப்போ ஜனங்கள் எல்லாரும் நான் சொல்றதை கேட்பாங்க. ஏன்? நான் ராஜாவுடைய உறவின் முறையார். அதனால ஜனங்கள் கேட்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உசியா ராஜா கிட்ட வந்து நிற்பார். இப்படி உசியா ராஜாவை பார்த்து பார்த்தே இவருடைய நினைவுகளையே உடையவராக இருந்தார். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே கர்த்தர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். இன்னைக்கு அநேக உசியா ராஜாக்கள் நமக்கும் சாக வேண்டியது அவசியமா இருக்குது. அநேக உசியா ராஜாக்கள் கடவுளை மறைக்கிற அளவுக்கு, கடவுளுடைய நினைவுகளை மறைக்கிற அளவுக்கு அநேக உசியா ராஜாக்கள் இன்னும் வாட்ட சாட்டாம உயிரோடு கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தீனி போடுறதுல நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மரணத்தை கொடுத்துட்டு, அதாவது ஆட்கள் அல்ல, எண்ணங்கள், அந்த நினைவுகளை மறிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நினைவுகளை குறித்து நினைக்காம, இல்ல தேவனுடைய நினைவு இந்த நினைவு இல்ல, யாரையோ ஒருத்தரை நம்பி வயசு 20-30 ஆனாலும் இன்னும் நான் அப்பா அம்மாவை சார்ந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அல்லது எங்க தாத்தா பாட்டியோட சொத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அநேகர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்னத்தையோ ஒரு சின்னதா ஒரு 1/2 சென்ட் 3/4 சென்ட் நிலம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 5-6 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எப்படியாவது அதை எடுத்தே தீரன்னு சொல்லி வருஷங்களை ஃபுல்லாக வீணாக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் யாரும் இவங்க உழைச்சிருந்தா கூட பல சென்டலுக்கு சொந்தக்காரெல்லாம் மாறி இருக்கலாம். இதுக்கு தான் உசியா ராஜா மரணம் அடைங்கிறது. இந்த நினைவுகளுக்கு சாகணும். தேவன் வைத்திருக்கிற நல்ல நினைவுகளுக்குள்ளாக கடந்து போகணும். எப்படியாவது இந்த ஓனர்கிட்ட இருந்து அந்த 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லி பல வருஷமா போராடிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய திறமையான ஆட்கள். நினைவுகளை சாகடிக்கணும். தேவனை நம்புறது, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தூக்குகிறது, ஏன்னா என்னை குறித்து நீர் உயர்ந்த நினைவுகளை வச்சிருக்கிறீர். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அந்த நினைவு உடையவர் சொல்றார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். எந்த மேல? உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற அந்த உயர்வுகளுக்கு நேராக நான் உன்னை கொண்டு வருவேன். ஏன்னா உன்னை குறித்து நான் அப்படிப்பட்ட நினைவுகளை உடையவனா இருக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த போது வேற வழி இல்லை, கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்த்தா கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். கண்ணே அப்பதான் திறக்குது பாருங்க. நமக்கும் கண்கள் திறக்கப்படணும். இல்லைன்னா போன வருஷம் போலவே இந்த வருஷம் கடந்து போய் அடுத்த நியூ இயருக்கு இப்பவே ஆயத்தமாயிரும் சீட் எடுக்கிறதுக்கு. எண்ணங்களை மறுவப்படுத்தணும், ஆத்துவம் மறுவப்படணும், கற்றுக்கொள்ளுகிற விதமாய் கற்றுக்கொள்ளணும். இந்த தெய்வத்தை நான் எப்படி அறிந்து கொள்றது? ஒரு தெய்வம், இவ்வளவு நல்ல தெய்வம், எனக்கு தன்னையே வெளிப்படுத்தியிருக்கிறார். இவ்வளவு பெரிய வேதத்தின் மூலமாய் அவர் என்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். அதை கேட்கக்கூடிய அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை இயேசுவை போலவே எனக்கு எனக்குள்ள கொடுத்துருக்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் தோத்து போறேன்னா சத்துருவே குழம்புறான். எப்படி இந்த சந்ததி இவ்வளவு தூரத்துக்கு தோத்து கிடக்குது? நம்மளும் ஒன்றும் பண்ணலை, பண்ணவும் முடியல. ஆனால் நம்ம ஒன்றுமே செய்யலை, செய்யாமே இவங்களே எல்லாமே செஞ்சு செஞ்சு இவங்களே தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கே பார்த்தீங்கன்னா குழப்பமா இருக்குது. இவ்வளோ ஒரு நல்ல தெய்வத்தினுடைய பிள்ளைங்க இந்த மிந்தியாது ஏதேன் தோட்டத்தில் சத்துரு இவ்வளோ தந்திரமாக வருவான்னு சொல்லி ஏவாளுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே புத்தகமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் நம்ம தந்திரம் தெரியுது, அது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, இயேசுடைய ரத்தம் இருக்குது, நாமம் இருக்குது, கிருபை இருக்குது, அபிஷேகம் எல்லாத்தையும் இருந்து ஒரு நித்திய ஜீவனை பெற்ற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தோத்து கொண்டே இருக்கிறான்னா சீரியஸா யோசிக்கணும். அப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிற பழைய காரியத்தையே செஞ்சுக்கிட்டே இருந்தா ரிசல்ட் மாறாது. ஆனா ரிசல்ட் மாறணும்னு நினைச்சுக்கிட்டு பழைய காரியங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எண்ணங்களை மாற்றுங்க, சிந்தனைகளை மாற்றுங்க. தேவன் நல்லவருங்கிறது உங்களுடைய நினைவுகளாய் மாறட்டும். முதல்ல இதுல இருந்து ஆரம்பிங்க. என்னை உண்டாக்கின தேவன் நல்லவராய் இருக்கிறார், இந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல. அப்ப கர்த்தருடைய எண்ணத்திற்கு உங்களை உயர்த்துங்கள். அப்ப அவருடைய எண்ணத்தை நீங்கள் எடுக்கும் பொழுதுதான் நீங்கள் உயர்த்தப்பட முடியும். உயர்ந்த எண்ணங்கள் தான் ஒரு உயர்ந்த மனிதனை உருவாக்கும். அதுக்கு குறைவானது ஒரு பொழுது உங்க வாழ்க்கையில கொண்டு வராது. எண்ணங்கள் மாறாம உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்துக்கு அவரை இறக்குறது. ஆண்டவர் எப்படியாவது நீர் இறங்கி வாராம், நீர் இறங்கி வாரான்னு அவர் சொல்றாரு, நீ ஏறி வா, நான் உனக்காக சிலுவை வரைக்கும் நான் இறங்கி வந்துட்டேன், பாதாளம் வரைக்கும் நீ போகாத இறக்கத்துக்குள்ள நான் போயிட்டேன் உனக்காக. இப்ப நீ ஏறி வா. என்ன நடந்தது சிலுவையில்? என்ன நடந்தது? அதன் மூலமா நீ என்ன பெற்றிருக்கிற?
அதனால தான் இயேசு சிலுவையில் சுமந்துட்டு போகும்போதுலாம் இந்த அம்மாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வடிகிறத பார்த்து, காயத்தை பார்த்த உடனே அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டாங்க. தெளிவாக சொன்னார், எனக்காக அழாத. ஏன் இந்த அழுதினா இந்த சீரியலில் பார்க்குற மாதிரி இந்த மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமையெல்லாம் நடக்கும்ல, அதை பார்த்த உடனே ஒரு அழுகு ஒன்று வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. அது தெரியும் அந்த அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே இவங்க உள்ள அப்படியே காட்சிப்படுத்தி ஒரு அழுக வரும். அந்த அழுகை கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நான் சிலுவையை சுமக்கிறத நினைச்சு எதையும் ரத்தத்தை பார்த்து நான் பட்ட வேதனை அவமானத்தை பார்த்து அழுதுட்டு தொடச்சிட்டு போயிடாத, அழுகாதேன்றார். முதல்ல உட்காந்து இதை தியானி, உனக்காகவும் உன் சந்ததிக்காக அழு. ஏன் இதை குறிச்ச அறிவே இல்லாம நீ அழுதுகிட்டு இருக்கிறியே? எனி டைம் சிலுவைனால இன்னைக்கு நிறைய பேருக்கு அழுக வந்துடும். ஆனா உண்மையிலேயே சொன்னா சிலுவை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வரும். எந்த அளவுக்கு? அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீசர்களுக்கு கொடுத்துட்டு ரசத்தை எடுத்து இதுதான் என்னுடைய ரத்தம் சொல்லி முடிச்சுட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவ்விடத்தை விட்டு கடந்து போனார். ஸ்தோத்திர பாடல்லாம் என்னது? சோகப்பாட்டு இல்ல, ஸ்தோத்திர பாட்டை பாடினார். ஏன்? இது நடக்கிறதன் மூலமாக இந்த பூமிக்குள்ளாக வரப்போற பிறக்க போற அத்தனை குழந்தைகளும் ஒரு காரியத்தை அடைஞ்சு இந்த பூமியில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ போறாங்களேன்றத இயேசு சிலுவை சுமக்கிறதுக்கு முன்பாகவே அதை காட்சிப்படுத்தி பார்த்தார். அதனாலதான் எபிரேயர் 12:2 போட்டிருக்கு, தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். அதை அவமானமா நினைக்கல. அப்ப சிலுவைக்குள்ள அவர் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அவருக்குள்ள ஒரு பார்வை வந்துச்சு இல்லையா? உங்களை எப்படிலாம் பார்த்தாரோ அந்த பார்வையில நீங்க பார்த்து உங்களை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் கூட ஒட்டே வராது. ஒரு தெய்வத்தினுடைய வேலை நடந்திருக்குதுங்க. அலட்சியப்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சோத்திரம் சொல்லி 1000 ஸ்தோத்திர பள்ளி புக்கை வாங்கி வச்சு நான் வாசிட்டு போறதுனால இல்ல, உள்ள நிரம்பணும். தேவனுடைய அன்புனால, தேவனுடைய நினைவுகளால் என் உள்ள நிரம்பும் போது, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், தாவீதை போல பேச ஆரம்பிச்சிடலாம். கர்த்தாவே நீர் என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம், ஒரு பாவியாக எனக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை நீர் செய்திருக்கிறீரே, நான் எம்மாத்திரம். என் குடும்பம், என்னுடைய பிறப்பு, என்னுடைய வளர்ப்புலாம் எம்மாத்திரமா இருக்கிறது. தேவன் உயர்ந்த நினைவுகளை உடையவராக இருக்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட நீங்க நெருங்கணும், கடவுளை நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அதை கழட்டிருங்க, இதை மாட்டிருங்க, இப்படி உங்களை மாத்திக்கங்கன்னு சொல்லி வெறுமனை உலக பிரகாரமான காரியங்களை கழட்டி பார்த்தாச்சு, மாட்டி பார்த்தாச்சு. அடுத்து நான்வெஜ்ஜில் இருந்தவர் இப்போ வெஜிடேரியனை மாற்றிட்டாரு. நான் இனிமே மட்டன் சாப்பிட்றதில்ல, ஃபிஷ் எடுக்கிறதில்ல, எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் வாழ்க்கை மாறலை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அடித்து பூசி அப்படின்றாரு. அவர் சொல்றதுக்கு எல்லாத்தையும் அகேன்ஸ்டா பண்ணிட்டு கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருவான்னு சொல்லி உட்காந்து காத்துட்டு இருக்கிறது இல்லை. மீனையும் நான்வெஜ்ஜையும் தேவன் மனிதன் உண்ணும்படி வச்சார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்து உங்களை மாற்றுவதற்குண்டான வேலையை பாருங்க. எப்படி மாத்துறது? அதுக்கு தான் தேவன் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். உட்கார முடியல, சில நேரங்களில் டிசிப்ளின் ஆக மாட்டேங்குது. உட்கார வைங்க, அந்த இடத்துல தான் நன்மை உண்டாகுது. பிள்ளை போய் கொண்டு போய் எல்கேஜியில் விடும் பொழுது சந்தோஷமா போயிட்டு வரேன், டாட்டா கட்டிட்டு போகுது. என்னென்னலாம் பண்றோம்ல, அதை வாங்கி தர்றேன், இதை வாங்கி தரேன், இங்கே கூட்டிட்டு போறேன், அங்கே கூட்டிட்டு போறேன். ஏன்? என்னத்தையாவது பண்ணி அவன் உள்ள போனானா அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும். உட்கார வைங்க. உங்க ஆத்துமாவையே நீங்க ஏமாத்துங்க. உட்கார வைங்க. இல்லை ஆத்துமாவே இதுல உட்காரு, இதுல சம்திங் இருக்கு. இல்லை எனக்கு தூக்கம் ஒரு பரவாயில்ல, தூங்குங்க. தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு அதே வார்த்தைகளை உட்காருங்க, அடுத்த வசனம் அப்படின்னு சொல்லி பரட்டி பாருங்க. கொஞ்சம் நல்ல அந்த ஆத்மா ட்ரெயின் ஆயிரும், சூப்பரா வந்துடும். ஆவியானுடைய உதவி ரொம்ப அதிகமா தெரியும், உங்களுக்கே தெரியும். வார்த்தையை கேட்கும் பொழுதே உள்ளுக்குள்ள வெளிச்சம் வர ஆரம்பிச்சார். கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப நேரம் எடுக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா தேவன் உங்களோட கூட பேசுறத, நீங்க பேசுறதை விட அவர் உங்க கூட பேசுறத அதிகமாய் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 113:6 அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். உயர்ந்த நினைவுகளை உடைய தேவன். யாரையோ பத்தி இல்ல, தாவீதை பற்றி இல்ல. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும் போது ஏழையா இருக்கலாம். ஏழ்மைத்தன நினைவுகள் இருந்து வெளியில வர்றதுக்கு தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நீ ஏழ்மையா இருக்கிறது என்னுடைய சித்தம் அல்ல. இந்த பூமியில உயர்ந்த ஸ்தானம் எது
ஃபர்ஸ்ட் பிளேஸோ அந்த இடத்துல நீ இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். என் நினைவுகளோடு கூட உன் நினைவுகளை வந்து பொருத்திக்கோ. அதுக்கு தான் தியானம். தேவனுடைய சத்தத்தை கேட்கறது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது, இரவும் பகலும் அந்த தியானம் செய்ய பழகணும். இதெல்லாம் தியானிக்க தியானிக்க வார்த்தையின் மனிதனாகவே நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. சூழ்நிலை ஒன்று நடக்கும், சுற்றி உள்ளவங்க ஒன்று பேசுவாங்க, உங்கள் மனசாட்சியை ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அடித்து சொல்லலாம், இதுதான் நடக்கும். ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறார், நான் அதை பார்த்துட்டேன், நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நான் பார்த்துட்டேன். இப்போ நிச்சயம் எனக்குள்ளே வந்துருச்சு, அதுதான் எனக்கு நடக்கும். ஸ்ட்ராங்காக நம்புகிறோம்ல. எனக்கும் ப்ரெஷர் வந்துடும், எனக்கும் கொலஸ்ட்ரால் வந்துடும், ஏன்னா எனக்கும் படபடன்னு இருக்குது, தலையெல்லாம் குனிஞ்சு நிமிந்தா தலையெல்லாம் சுத்துது, அதெல்லாம் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம்ல. அதுதான் தியானம். ஸோ அதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை போட்டு எத்தனை ப்ரெஷர் எத்தனை கொலஸ்ட்ரால் வந்திருந்தாலும் இயேசுவின் தழும்புகளை நான் ஏற்கனவே சுகமாக இருக்கிறேன், என் ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து ஆத்மாவுக்கு அந்த அறிவை கொடுக்கும் போது, ஆத்மா நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே உடம்புக்குள்ளே சுரக்க ஆரம்பிச்சிடும். எல்லா சுரப்பிகளும் நீங்கள் நன்றாய் நீடித்த ஆயுளோடு கூட நித்திய ஜீவனை, அந்த ஜீவ கனியை புசித்தவனுக்கு என்ன நடக்குமோ நடக்க ஆரம்பிச்சிடும். பாரம்பரியமாக எதையோ ஒன்று செஞ்சுட்டு ஓகே நானும் வந்தேன் நானும் போனேன்னு இருக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவருடைய கண்கள் எந்த ஏழையை தூக்கலாம், எந்த எளியவனை உயர்த்தலான்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறதான். எல்லாரும் கரங்களை வைத்து காட்டுங்க பார்ப்போம். அந்த தேவனுடைய கண்களுக்கு நேராக கர்த்தருடைய வல்லமை எவனை தூக்கலான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்குதுன்னு. ஆண்டவரே என்னை உயர்த்தும், இந்த ஏழையை இந்த எளியவனை தூக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் வர்றேன். எல்லா எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நம்மளை உட்கார செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த நினைவு நம் நினைவாக வரணும். வார்த்தையை பார்த்த உடனே செயல் வந்துடணும். பாருங்க, ஆண்டவர் இது நான் தான் இந்த இடத்துல இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், உலகம் என்னை அற்பமாக நினைக்கலாம், என்னை தூக்குறதுக்கு எந்த உதவியும் இல்லாமல் இருக்கலாம். எங்கள் மாமா கை கொடுத்தா, எங்கள் மாமியார் கை கொடுத்துட்டாங்கன்னா, நல்ல வேளை கை கொடுக்கல, கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நீங்கள் கீழே இறங்கியிருக்கணும், அல்லது அவங்களையும் சேர்த்து கீழே தான் இறங்கியிருப்பீங்க. நல்ல வேளை ஸ்ட்ராங்கான உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் கீழே தாழ்ந்து பார்த்தாராம். குனிஞ்சு பார்த்தா நம்ம கீழே கிடக்கிறோமா, கையை கொடுத்து தூக்கணும். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோமா, அவரோடு கூட உன்னதங்களிலே வலது பார்சத்திலே நம்மளை உட்கார செய்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வத்துடைய நினைவு நம்முடைய நினைவாய் மாறணும், வேற வழியே இல்லை. சத்துரு பார்த்துட்டு இருக்கிறான், மற்றவங்க பிடிக்காதவங்க பார்க்குறாங்க, அவங்க என்னை இப்படித்தான் நினைக்கிறாங்க. யாரும் என்னை என்னன்னாலும் நினைக்கட்டும், என் தெய்வம் என்னை எப்படி நினைக்கிறார். ஸோ அதுக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, என் நினைவுகள் உம் நினைவுகளாய் மாறட்டும், என்னை உயர்த்தும் ஆண்டவரே. நினைவுகள் வந்துச்சுன்னா அறிக்கை மாறிடும். அடுத்து தேவனுடைய நினைவுகள் நன்மைக்கு எதுவானவைகள், இரண்டாவது உயர்ந்த நினைவுகள், மூன்றாவது சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. பெரிய நினைவுகளை உடையவராயிருக்கிறார். நன்மையானது, உயர்ந்தது, பெரிய. அதனால தான் இதை சாதாரணமாக அறிய முடியாது. தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த நன்மைகளை சாதாரண மூல அறிவை கொண்டு உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. இல்லை நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன், நான் தான் கோல்டு மெடல், எங்கள் காலேஜ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு, அதை கொண்டு நீங்கள் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் அநேக கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்டது. பாலகர்கள், இந்த உலகத்தில் பாலகர்கள் அப்படின்னா பேதைகளை போல இருந்தோம். வேதம் சொல்லுது, அழைக்கப்படும் பொழுது அநேகர் இங்கே பெரிய ஞானிகள் இல்லை, பெரிய பலவான்கள் யாருமே இல்லை. அழைக்கப்பட்ட உங்கள் அழைப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பைத்தியமாய் தெரிந்தோம். இந்த உலகத்தில் வாழவே தெரியல. இன்னும் சொல்ல போனால் யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருந்தோம், கேளிக்கை பொருளாக இருந்தோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்வது உலகத்தில் உள்ள ஞானிகளுக்கும் படித்த கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. பாலகர்கள் ஆகியிருக்கிற நமக்கு பிதாவாகிய தேவன் அதை வெளிப்படுத்தினான்னு சொல்லி இயேசுவை ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அதனால இதை சாதாரணமாய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இதுவே பொழப்பா இருக்கணும். எங்கே திரும்பினாலும் தேவனுடைய சத்தம் என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது, அவருடைய நன்மை எப்படிப்பட்டதா இருக்குது, அதை எப்படி நான் பெற்று அனுபவிக்கிறது, இதுவே இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது அதுவே உங்க வாழ்க்கையாய் மாற ஆரம்பிச்சிடும். அந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் பொழுது உயர்ந்த இடத்துல இருக்கிறது. தெய்வம் இவனை தூக்கி இருக்கிறார், கர்த்தரால் ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு உங்க வாழ்க்கை மூலமா இந்த உலகத்துக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். திரும்ப திரும்ப அவர் கூவிக்கிட்டே இருக்கிறது எதுக்கு? உங்களை தூக்குறதுக்கு, உங்களை கட்டுறதுக்கு, உங்க வாழ்க்கையை உருமாற்றுறதுக்கு, மறுரூபப்படுத்துறதுக்கு. உயர்ந்த நினைவுகள் இல்லைங்க. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குதுங்க, அப்படி நான் மெதுவாக போனால் கூட போயிட்டு வந்துடலாம். இங்கே வரணும்னா அதிகாலையில் எழுந்து எல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதனால அங்கே என் கண்ணில் இருக்கிற தூக்கமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சை ஆரம்பிக்குது. அதனால அங்கேயே நான் போயிட்டு வந்துட்டா. தெய்வத்தினுடைய நல்ல நினைவுகள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். என் வாழ்க்கையை மாத்திரும். தூக்கம் பொடி நட வாழ்க்கையில மாற்றம் வராது. இல்லை இந்த அவங்க ஏதாவது நினச்சிக்கிடுவாங்க, இவங்க ஏதாவது நினச்சிக்கிடுவாங்க, இந்த அவங்க எங்க ஜாதி சபைக்கெல்லாம் இன்னைக்கு ஜாதியை போட்டு மூடி, கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்து ஒரு பொழுதும் எந்த ஜாதிக்கும் உட்பட்டவர் இல்லை. நம்ம புதிய ஜாதியா இருக்கிறோம். எப்படி? நித்திய ஜீவனை உடைய புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அதனால தான் அவளை லேசில் ஜாதி பார்க்குறவங்களாம் வந்து உட்கார முடியாது. ஒருவேளை இருந்தாலும் எண்ணங்கள் இயேசுடைய ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் கழுவப்பட்டுரும். ஸோ உயர்ந்த எண்ணங்கள். அப்போ தேவனுடைய உயர்ந்த எண்ணங்களை பேசுகிற இடம் எது கண்டுபிடிக்கணும். ஏன்னா உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறதா இருக்கிறது. தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பன். இந்த வசனத்தை எழுதும் பொழுது சொந்தத்திலிருந்து எழுதுறாரு. சாதாரண ஆடு மேய்ப்பன், சொற்பம் ஆடுகளுக்கு பின்பாக தெரிந்து கொண்டிருந்தேன். சவுலை மாற்றி இப்போ ராஜா அபிஷேகம் தாவீதினுடைய வீட்டுக்குள்ளே வருது. சாமுவேல் வர்றாரு. வந்தா உன் பசங்களெல்லாம் கொண்டு வாமான்றாரு. கொண்டு வந்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. பார்த்த உடனே தெரியுது இவன்லாம் கிரீடத்தை மாட்டி உட்காந்துற வச்சோம்னா சிங்காசனத்துக்கு அப்படி ஜம்முன்னு இருப்பான். அபிஷேகத்தை ஊத்துறதுக்கு இவர் எஞ்சி போறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, இல்லை சாமுவேல், இவன் இல்லை, உட்காந்துருக்க, அவசரப்படாத. இல்லை ஆண்டவரே, தோரணை அழகா இருக்கிறான், நல்ல மிலிட்ரி மாதிரி, நல்ல விரிந்த மார்பு, பார்த்தீங்கன்னா புஜம்லாம் அப்படி கம்பீரமாக இருக்குது. நீ மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் அதனால தான் அந்த இருதயத்தை நல்லா வச்சுக்கங்க. உலகத்தில் இருக்கிற எதுவுமே உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த மறுபடி பிறந்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்ற அந்த இருதயம், அந்த ஆவி மனிதனை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாராம். உட்காந்துருக்கிறான். வரிசையாக பரையடு நடக்குது. பெத்த எல்லா பிள்ளைகளும் வரிசையாக போகுது. கடைசி பிள்ளையும் வந்துட்டு போயாச்சு. ஆண்டவர் எதுக்குமே எஸ் சொல்லலை. சந்தேகமாக இருந்து சாமுவேல் தான் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாரு, எப்போ உனக்கு வேற ஏதாவது ஒரு பிள்ளை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஏன்னா பெத்த தகப்பனே மறந்துட்டாரு. ஆமாம், ஒருத்தர் இருக்கிறான், நேரம் ஆடு மேய்ச்சிட்டு கிடப்பான் காட்டில், அவனெல்லாம் ராஜாவாக்கிறதுக்கு பெத்த தகப்பனுக்கு அந்த எண்ணம் இல்லை. இன்னைக்கு உங்களை குறித்து அப்படி ஒரு நிலைமையில இருக்கலாம். உங்கள் பெத்தவங்க உங்களோட வாக்கப்பட்டு வந்த இடத்துல உங்களை குறித்து பெரிய நினைவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வத்தினுடைய நினைவு உங்கள் நினைவாய் மாறும் பொழுது இந்த நினைவுகள் எல்லாமே அடிபட்டு போயிடும். நீங்கள் படிக்கிற இடம், நீங்கள் வேலை பார்க்குற இடம், நீங்கள் பழகிற நண்பர்களுக்கு மத்தியில் பெருசாக உங்களதை பார்க்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும். நம்ம மூஞ்சியை பார்த்தாலும் நீ இல்லாமா, நீ எல்லாம் அதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் தேவன் பார்க்கிற இடம் இருதயமாக இருக்கிறதுனால அந்த இருதயத்தில் தெய்வத்தை குறித்து கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லிக்கிட்டு அவன் ஒருத்தன் வனாந்தரத்தில் திரியிறான் பாருங்க. அவனுக்காக கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த நாட்களில் ராஜாவை விட கனத்துக்குரிய ஒரு மனுஷன். அவன் வர்ற வரைக்கும் நான் கை நினைக்க மாட்டேன்னு உட்காந்துட்டாரு. தெய்வத்தினால் வந்த கணம் யாருக்கு? சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், புழுதியில கிடந்தேன், குப்பையில கிடந்த எண்ணெய் தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் என்னை உட்கார பண்ணின தேவன். அதனாலதான் சத்தியமா இருக்குது, கர்த்தர் நான் மாறாதவர். தாவீதுக்கு நான் என்ன செஞ்சேனோ அதே தான் இதை நம்புகிற அத்தனை பேருக்கு செய்வேன். அதுக்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தாவை என்னை உயர்த்தும். ஆண்டவரே, குப்பையில கிடக்கிறேன், புழுதியில கிடக்கிறேன்,
யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கவே என் வாழ்க்கை வாழ பிடிக்கல. தாவீதை நீர் தூக்கின தேவன், புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாவாய் அழகுபடுத்த தேவன். ஆண்டவர், உமக்காக நான் வாழ என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை மறுவப்படுத்தும் ஆண்டவரே. உள்ளுக்குள்ள உங்கள் நினைவாய் இது மாறும் பொழுது அது உங்களுக்கும் கடவுளுக்குமானதாக இருக்கும். உலகமே கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், எங்கேயோ ஒரு அற்பமாக, எங்கேயோ ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது தெய்வத்தினுடைய சத்தம். விசுவாசிங்க, தேவன் உயர்ந்த நினைவுகள், நன்மையானவைகள், பெரிய நினைவுகளை தேவன் உடையவராக இருக்கிறார். அப்போ தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவனை மேய்த்து கொண்டிருந்தார். அதானே நடந்திருக்குது. நீ உன்னை நான் ராஜா வாக்க போகிறேன், ராஜாவுக்கு உண்டான எல்லா கேரக்டரும் உனக்குள்ள வந்தே ஆகணும். உலகத்துக்கு இவன் ஆடு மேய்ப்பானா இருக்கான், ஆனால் கர்த்தர் அவனை மேய்த்து கொண்டிருந்தார். எவ்வளோ அழகாக பேசுகிறார் தெரியுமா? ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து, கர்த்தருடைய கேரக்டரை குறித்து சங்கீதம் ஃபுல்லாக தட்டி விடுறாரு பாருங்க. அவரை நம்புங்கள், அவர் இரக்கமுடையவர், அவர் மனதுருக்கமுடைய தேவன். என்னம்மா கடவுளை குறிச்சதான அந்த தியானம், பிஹெச்டி வாங்கினது போல பேசுறாரு. ஆனால் அத்தனையும் உலகத்துக்கு தெரியாம ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஒரு காடுகளுக்குள்ள மழையிலையும் குளிர்லையும் வெயிலையும் கடந்து தேவனை அறிகிற அறிவில் நான் ராப்பகலாக இருந்திருக்கிறார். ஸோ வாழ்க்கை உயர்ந்தது. அவருடைய கடைசி நாட்கள் பார்த்தீங்கன்னா விருத்தாப்பியனும் செல்வ சீமானுமாக இருந்து நல்ல முதிர்ந்த வயதிலே நித்திரையடைந்தான் தாவீது. ஏதோ வியாதிப்பட்டு ஏதோ பாதியில் போய் சேரல, தெய்வ சித்தத்தெல்லாம் செய்து முடித்து அப்படி ஒரு ஓட்டத்தை ஓடணும். அப்போ இன்னைக்கு அதே தாவீதை போல இன்னைக்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆளா இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. போட்டுருச்சு இல்லையா? அப்போ கடவுளுக்குரியதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. கடவுளுடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நஷ்டத்துக்கும் எதையாவது ஒரு தத்துவம் பேசிட்டு இப்படி கடந்து போயிடலாம். ஆண்டவர் அப்படி சொல்லலை. எந்த கண்ணும் காணலை, மாம்ச கண், எந்த காதும் கேட்கல, இந்த காதில் உங்களால் கேட்க முடியாது. யாருடைய இருதயத்தில் உங்களை குறித்து அப்பா அம்மாவே உங்களை குறித்து யோசிக்க கூட முடியாது. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவருடைய எண்ணங்கள், பெரிய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களாய் மாறுவதற்கு தேவன் தமது ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்க ஆவிக்குள்ள என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறார்? அதனாலதான் ஆவியில் என்னென்னலாம் இருக்குது? உள்ளுணர்வு, மனசாட்சி, ஐக்கியம். இது 3 தான் ஆவிக்குரிய மனிதன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசுகிற இடம் எது? ஆவியில. அப்ப ஆவிக்குரிய எந்த ஒரு கிரியையிலும் உங்களுக்குள்ள இல்லை. ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, துதி இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை. எப்படி தான் பேசுவார் நினைக்கிறீங்க? எத்தனை காலத்துக்கு தான் ஆட்டோக்கு பின்னாலே எழுதி போட்ட வசனத்தையே பார்த்துட்டு தெரிகிறது? அது போதுமா? அதுக்கு தான் ஆண்டவர், நான் உங்க கூட பேச விரும்புகிறேன், என் கூட நேரத்தை செலவு செய். ஆவி மனிதன், உங்களுக்குள்ள இருக்கிற மனிதன் தான் உண்மையான மனிதன். கண்ணுக்கு தெரியாத அந்த உலகம் தான் நிஜமானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதில் வலுப்பெறுங்க. உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுங்க. வெளியில் இருக்கக்கூடிய போராட்டம், பிரச்சனைகள் ரொம்ப சாதாரணமாக அற்பமாக தெரியும். பரிசுத்த ஆவியான, அதுதான் வேதம் போட்டிருக்குது தீமோத்தேயுல, நல் மனசாட்சியில் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். மனசாட்சியினுடைய வேலை என்ன? நல்லது எது, கெட்டது எதுங்கிறத தீர்மானிக்கிறது. அப்ப இது கெட்டதுன்னு வரும் பொழுது அந்த மனசாட்சி சொல்லும், அதை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணாம நான் அதை திரும்ப போய் செய்யும் பொழுது பாதிக்கப்படுறது என்னது? விசுவாசம் பாதிக்கப்படும். விசுவாசம் பாதிக்கப்பட்டாலே அதை வச்சு அதுதான் உங்களுக்கு ஆவிக்குரிய கரன்சியே. அப்ப அந்த ஆவிக்குரிய கரன்சி இல்லாம ஆனகும்போது உங்களால தெய்வத்தினிடத்துல போய் ஜெபம் பண்ணுவீங்க, விசுவாசம் இருக்காது. சர்ச்சுக்கு வருவீங்க, விசுவாசம் இருக்காது. துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க, விசுவாசமே இருக்காது. ஏன்? மனசாட்சியில சூடுண்டவர்களாய் திரும்ப திரும்ப செஞ்ச அதே தப்ப, பாவத்தை திரும்ப திரும்ப பண்ணி பண்ணி கடவுள் சொல்லியும் அதுக்கு கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது மனசாட்சி எங்கே டேமேஜ் ஆகுது. இப்ப விசுவாசம் ஆவிக்குரிய தன்மை, அது தெய்வத்தினிடத்திலிருந்து வந்தது. அவருடைய விசுவாசத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்ப தெய்வம் எதையுமே வரவு செலவு பார்க்குற இடமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளான மனிதன் தான், ஆவி மனிதன் தான், ஆத்துமான இல்ல. அப்ப அதுல டேமேஜ் ஆகும் பொழுது
கடவுளே வந்து கொடுத்தாலும் உங்களுக்குள்ளால வாங்கி கொள்ளக்கூடிய பலன் இருக்காது. சாகினாலதான் நல் மனசாட்சியிலே விசுவாசத்தை காத்துக்கொள். அலெக்சாந்தரும் இமெனியும் இப்படிப்பட்ட இந்த விசுவாசமாகிய இந்த கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசங்கிறது உங்களுக்கு ஒரு கப்பல். தரித்திரங்கிற துறைமுகத்தில் இருந்து அது போய் ஐஸ்வர்யங்கிற துறைமுகத்துக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய கப்பலே இந்த விசுவாசம் தான். அந்த கப்பலை என்ன பண்ணாங்கன்னா குத்தி உடைச்சு சேதப்படுத்தி, அதாவது விசுவாசத்தை சேதப்படுத்துறாங்க. எப்படி? மனசாட்சியை சேதப்படுத்துறதுனால. மனசாட்சியுடைய சத்தம், இத்தனை மணிக்கு கிளம்பி போ, தேவ சத்தத்துக்கு உன்னை கீழ்ப்படுத்து, தேவனுடைய திட்டத்தை வாங்கன்னு சொல்லும் பொழுது படுத்து பிறண்டு இப்படி மலைப்பம்பு மாதிரி நாம அப்படியே நீண்டு நிமிர்ந்து இப்படி உருண்டுகிட்டு கிடந்துட்டு வாழ்க்கை முழுசும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 உட்காந்து என்ன நினைக்கிறது? தெய்வத்தை தான் நம்பி போனேன், இந்த வருஷம் போல நானும் தான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு என்னதான் நடந்துச்சு? சில விஷயங்கள் அப்படி பேசினாதான் எங்கே போகணுமோ அது அங்கே போய் சேரும். தப்பு இல்லை. அன்பு கூர்ந்து பேசுகிற வார்த்தை என்ன? எப்படியாவது கடவுளுடைய வார்த்தையில் இறங்கிட மாட்டாங்களா? வேலை செஞ்சிடாதா? வார்த்தையின் ஜனமாக மாறிட மாட்டாங்களான்னு. கர்த்தர் அடிப்பார் நொறுக்குவாருங்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அதெல்லாம் தாழ்மையாக வாங்கி கொண்ட இருதயம். தேவன் எனக்குள்ள வேலை செய்கிறது என்னுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக. அப்போ அவருடைய நினைவுகள் என் நினைவுகளாய் மாறும் பொழுது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மிகவும் படித்திருந்த பவுல் சொல்லுகிறார், இது என் இருதயத்திலேயே தோன்றலப்பா, என் கண்ணுக்கே தெரியல என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியங்களை. அதனால தான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஆகையினால தான் எனக்கு எதெல்லாம் லாபமாக தோன்றுந்ததோ, இந்த உலகத்தால் எனக்கு கிடைச்ச பதவி, பட்டம், படிப்பு, புகழ், பேர், பெருமை எல்லாவற்றையும் இந்த தெய்வத்தை அறிகிற அறிவுக்காக நான் குப்பையும் சாணியுமா நான் பார்க்கிறேன்றாரு. ஏன்? இதை வச்சு எனக்கு ஒண்ணுமே ஆகல, கடவுளை அறிந்து கொள்ளவே முடியல. நான் 2 டிகிரி முடிச்சிருக்கிறேன். ஏசு யாருன்னே தெரியாம எனக்கு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் தெரியும், தெரியல தெய்வம் தெரியல. அதனால பவுல் சொல்ற, இதை எல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன், நஷ்டமா பார்க்கிறேன். இது இருக்கிறது எனக்கு நஷ்டம்ன்றாரு. படிக்க வேணான்னு சொல்லல, அது இந்த உலகத்துல தெய்வத்தை வெளிப்படுத்துறதுக்கு தேவை. ஆனா தெய்வத்தை அறிந்து கொள்றதுக்கு இவைகளால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய நினைவுகள் அனாதி தீர்மானம் எடுத்தது. என்னை குறித்து ஏதோ நான் பிறந்ததுக்கு அப்புறம், நான் பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தேவன் என்னை குறித்து வழிகளை ஆரம்பிக்கல. என்னை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே, அதான் ஆதியாகமம் 1:0, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே கோள்களை உண்டாக்குறார். பூமிக்காக பூமியை உண்டாக்குறார். பூமியில ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறார். ஏதேன் தோட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு அருமையா இருக்குது. ஒரு மனிதன், ஒரு கணவன், ஒரு மனைவிக்கு, இதெல்லாம் தேவனுடைய நினைவுகள். இதை உண்டாக்கும் பொழுது உங்களையும் என்னையும் மனசுல வச்சு தான் ஆதாமுக்குள்ள வித்தாக உள்ள வச்சார். அந்த ஆதாமின் மூலமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு சந்ததியும் தான் நாம் எல்லாரும். அனாதி தீர்மானங்கள். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அப்ப ஏற்கனவே ஆதாமுக்குள்ள சிருஷ்டித்தவர் இப்ப மறுபிறப்பு, அதான் இந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள வந்ததே, இது ஒரு சிருஷ்டிப்பாவே பார்க்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ள சரியான ஒரு வார்த்தை உள்ள போகும்போது உங்க ஆவி அதை ஏற்றுக்கொண்ட அந்த ஆவி மனிதனுக்குள்ளாக அந்த வித்து போய் உள்ள வளர்ந்து, இயேசுதான் என் ஆண்டவர், அவர் தான் என்னுடைய ரட்சகர், நான் பாவின்ற உணர்வு உள்ள வர ஆரம்பித்தது. அந்த தெய்வத்திட்ட நம்ம அர்ப்பணிச்சோம். இன்னைக்கு மறுபிறப்பினுடைய நிச்சயம், நித்திய ஜீவன் உள்ள வந்திருக்குது. இது கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. இந்த சிருஷ்டிப்பின் மூலமாக நற்கிரியைகளை செய்கிறதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பே நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஏற்கனவே ஒரு பாதை போட்டிருக்குது. இப்ப நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போகணும், ஆல்ரெடி ஒரு பாதை போட்டிருக்கு இல்லையா? அந்த பாதை வழியா வந்தீங்க, சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டீங்க. இப்ப உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று ஈகோ ஒன்று தட்டுது. ஏன் போடப்பட்ட பாதையில் போடணும், எனக்கான பாதையை நானே உருவாக்கிக்கிறேன், ஏன் இப்படி தான் போகணுமா, நான் இப்படி போய்க்கிறேன்னு சொல்லி பில்டிங்ல இருந்து ஜன்னல் வழியை இறங்கி கீழே குதிச்சேன், அடுத்த பில்டிங்ல ஏறி புதிய பாதையை போடாதீங்க, அது தேவையில்லை. காலத்தையும் நேரத்தையும் விரயமாக்கிறோம், எனர்ஜி வீணாயிரும். தெய்வம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாதையை போட்டிருக்க, அந்த நினைவுகளை தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த நினைவுகளுக்குள்ள உன் நினைவுகளை கொண்டு வா.
இப்போ இங்கேருந்து நான் எட்டயபுரத்துக்கு போகணும், ரொம்ப சிம்பிளாக போயிடலாம். ஏன்? ஏற்கனவே எட்டயபுரத்துக்கு பாதை போடப்பட்டிருக்குது. இதை கண்டுபிடிச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சு போனோம்னாக்க அந்த பாதையில் போய் அழகாக போய் சேர்ந்துடலாம். இல்லை, நான் புதிய பாதையை நான் போட போகிறேன், ஆண்டவர் எனக்கான வழிகளை திறந்தரலாம், எனக்கான வழிகளை திறந்தரலன்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு வைங்களேன். எது ஞானமான ஜெபம்? கர்த்தாவே, ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற வழியை நான் பார்க்கும்படி என் கண்ணை திறந்தரலும், என் கண்கள் பிரகாசப்படுது, என் ஆவின் கண்கள் பிரகாசப்படட்டும். பவுலுடைய ஜெபமே அதுவாக தான் இருந்தது பாருங்க. தெய்வம் உங்களை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே நீங்கள் எப்படிலாம் வாழணும், யார் கூட வாழணும், எந்த இடத்துல இருக்கணும், பூர்வ எல்லைக்குறிகளை தேவன் முன்குறித்திருக்கிறவராக இருக்கிறார். நல்ல நினைவுகளை உடைய தேவனாக இருக்கிறார். சேஃபா போயிடலாம். நான் புதிய பாதை அமைக்கிறேன், புதிய பாதை அமைக்கிறேன்னு சொல்லி ரோடு போடுறது இவர் தான் போடுறாரு இல்லாம கட்டிட்டு வந்து அந்த அம்மாவையும் சேர்த்து செங்கலை சமக்க வைக்கிறது, தாரை சமக்க வைக்கிறது. சரி, அதுதான் போச்சு. இன்னும் ரோடு போட்டு முடியல, பிள்ளையும் வளர்ந்துருச்சு, நீங்களும் ரோடை போடுங்க. கடைசியில் ரோடை போட்டு பார்த்தா எங்கே தான் போய் சேரதுன்னே தெரியல. அப்படியே ரோடை ஆரம்பித்தவர் செத்து போயிட்டே இருப்ப. இப்போ அந்த பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு வருது. இப்படியே வந்து தேடி 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 கடைசி வரைக்கும் கடவுள் யாருன்னே கண்டுபிடிக்காம, அவர் வழி என்னன்னே தெரியாம வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சாகும்போது கூட கட்ட வேக மாட்டேங்குது. ஏன்னா உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் என்னை என்னடா பண்ணி வச்சிருக்கிற, தெய்வத்தினுடைய வேலையை செய்யறதுக்குத்தான் நான் வந்தேன், கடைசி வரைக்கும் இந்த தெய்வத்தை எனக்கு காட்டாமே போயிருக்கிறியே. விசுவாசிங்க, உங்கள் தெய்வம் உங்களை குறித்து நல்ல நினைவுகளை உடையவராக இருக்கிறார். அதை கண்டுபிடிக்கிறது இங்கே வேதத்துக்குள்ள தான் கண்டுபிடிக்கணும். உயர்ந்த நினைவுகள், பெரிய நினைவுகள், அனாதி உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை முதல்ல வாங்க பழகுங்க. இதை செஞ்சா பெரிய ஆளாயிரமா, அதை செஞ்சா பெரிய ஆளாயிரமா, இந்த அவர் இப்படித்தான் வந்தார், இவர், அது அவருக்கான பாதை, உங்களுக்கான பாதை வேற லெவல்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். யாரும் போகாத ஒரு பாதையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால வாலிப வயது பிடிச்சுக்கிறணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அடக்கணும், கொஞ்சம் உட்காரணும், தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த சத்தத்தை கேட்குறீங்க இந்த வயசுல அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்காக தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்க வீட்டு பிள்ளைங்களை முதல்ல இந்த இதுக்கு உள்ள கொண்டு வரணும். நினைவுகளுக்குள்ளாக, தேவன் அறிகிற அறிவுக்குள்ளாக தேவன் நல்ல நினைவுகளை உடையவராக இருக்கிறார். ஆதியாகமம் 2:8 பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாம் உள்ள கொண்டு வந்து வைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தான் உண்டாக்கின பாதையில, தான் உண்டாக்கின அந்த வாழ்க்கைக்குள்ள தான் நீங்க இருக்கும் பொழுதுதான் அங்கேதான் ஏதேனே இருக்குது. அங்கேதான் உங்களுக்கு வேண்டிய நீர்நிலைகள், அங்கேதான் உங்களுக்கு வேண்டிய ஆகாரம், அங்கேதான் பாதுகாப்பு, அங்கேதான் தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இடமே இருக்குது. இல்லை, என் சொந்தக்காரங்க சொன்னாங்க, இந்த அவங்க கூப்பிட்டாங்க, இந்த இவங்க என்னைய ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் உண்டாக்கி நம்மளை ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சிட்டார், வச்சு இருக்கிறார். இன்னைக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற மொழிய. இன்னும் ஏதேன் தோட்டத்தை யாராவது தேடிட்டு இருக்கிறீங்களா? 9வது வசனம், தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களை தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தை நன்மை தீமை அறிதக்க விருட்சத்தை பூமியிலிருந்து முளைக்க பண்ணினா. தொடர்ந்து வாசிங்க. அப்படின்னா கடவுள் உங்களை எந்த அளவுக்கு நினைச்சிருக்கிறாருங்கிறது தெரியும். பார்வைக்கு அழகும். இப்போ இன்னைக்கு உங்களை ஒருத்தர் ரசிச்சுக்கிட்டு இருக்கார் தெரியுமா? சாதாரண ஆள் இல்லை, ரசனையே தெரியாத ஆள் உங்களை ரசிக்கலை. எல்லாவற்றையும் அழகாய் உண்டாக்கின தேவன் உங்களை உண்டாக்கிட்டு அவர் உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை என்ன அழகா இருக்குது, பார்வைக்கு அழகும். அப்போ அழகு கெட்ட வார்த்தை இல்லையா? கெட்ட வார்த்தை இல்லை. ஏன்னா தெய்வமே நம்மளை ரசிக்கிறார், அழகை விரும்புகிற தேவன். அதனால தான் கொஞ்சம் அழகாக இருங்க. எப்படி? தெய்வ சத்தத்துக்கு கேட்டாலே சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமாக இருக்குது. ஏன்னா கடவுள் பார்க்கறது அந்த இடம் தானே. எத்தனை அழகு குறிப்புகள் கண்டுபிடிச்சு மூஞ்சில நம்ம எண்ணத்தெல்லாம் தடை வந்தாலும் உள்ளுக்குள்ள அழகு இல்லை அப்படின்னா இந்த அழகு வேஸ்ட்டு, வஞ்சனை உள்ளது. இதுதான் அழகுன்னு நம்ப வச்சிரும். அதுக்காக நாளையிலேருந்து எதுவுமே போடாமல் வந்துடாதீங்க. இப்போ இருக்கிற மாதிரியே இதே அழகோடவே வாங்க. ஆனால் கடவுள் எதிர்பார்க்குற அந்த அழகு உங்களுக்குள்ள உண்டாகட்டும். இப்போ கர்த்தர் ரசனைக்காரர். உங்கள் வீடு,
என்ன உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, எல்லாவற்றையும் கடவுள் ரசிக்கிறார். அதனால தான் நல்ல விதமாக கடவுள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது அவசியம். அழகாக இருந்தால் கர்த்தர் கோவப்பட மாட்டார். மனிதனை நல்ல இடத்துல குடி வச்சார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம கூட நல்ல காரியங்களை செய்யும்படி தான் ஆண்டவர் உண்டாக்க. அற்பமாக இருந்தது, ஒரு பலி கொடுக்கணும், ஈசாக்க பலி கொடுக்க போறார். ஆனால் முந்தின நாளே நல்ல தெய்வத்தினுடைய நினைவுகள் அறிந்திருந்த ஆபிரகாம், இவர் செஞ்ச மாட்டார், இவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல, நான் அதை நம்புறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பிள்ளைய ஏற்றிட்டு கழுத குட்டியில் என்னமோ ஒன்று சம்திங், என்னமோ ஒன்று நடக்க போகுது ஏறிட்டாரு. மேலே ஏறினா முந்தின நாளே அந்த ஆடு சிக்க வைக்கப்பட்டிருந்தது, முட்புதரில் சிக்க வைக்கப்பட்டிருந்தது. அப்போ உங்களுக்கான தொழில் ஏற்கனவே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்குண்டான வரன், அது பொண்ணாக இருக்கட்டும் மாப்பிள்ளையாக இருக்கட்டும், ஏற்கனவே சிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கான வேலை, உங்களுக்கான எதிர்காலம் ஏற்கனவே சிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு வேலை. நம்ம இன்னுமே போய் ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிச்சு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட காரியங்களில் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிற விசுவாசிங்க, கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். இந்த தெய்வத்தை நம் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அருமையான அந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ராஜாவை. எங்கள் செவிகள் கேட்க பேசின உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய நினைவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனை எங்களை குறித்து நல்ல நினைவுகள், உயர்ந்த நினைவுகள், பெரிதான நினைவுகளை, அனாதி தீர்மானங்களையுடைய நினைவுகளை நீர் வைத்திருக்கிறீரே, அந்த நினைவுகள் எங்கள் நினைவுகளாய் மாறுவதாக ராஜாவை எங்களை உயர்த்தும்படியாய், குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து உயர்த்துகிற அந்த நினைவுகளை உடைய எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீரே. எங்கள் வேதனை வழிகள் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிற ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்ற வார்த்தைகளை நீர் அனுப்பியிருக்கிறீரே, அதற்காய் நன்றி. வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, பெரிய காரியங்களை செய்ய போறீரே, இதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.